அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்திய ஹஜ் கமிட்டியானது ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹஜ் கமிட்டி சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்ப்போம். இந்திய ஹஜ் குழுவானது புனித ஹஜ் பயணிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் கடைசி தேதியினை 23/9/2024 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விண்ணப்பத்தை இந்திய ஹஜ் குழு இணையதளமான www.hajcommittee.gov.in என்ற இணையதளம் வழியாக அல்லது ஹஜ் சுவிதா என்ற ஆண்ட்ராய்டு அல்லது ஐபோன் செயலியினை பதிவிறக்கம் செய்வதன் மூலமும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம். இதனைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் 23/9/2024 அன்று அல்லது அதற்கு முன்னர் வழங்கப்பட்டு குறைந்தது 15/1/2026 வரையில் செல்லத்தக்க இயந்திரம் மூலம் படிக்கத்தக்க பாஸ்போர்ட்டின் முதல் மற்றும் கடைசி பக்கம், வெள்ளை பின்னணியுடன் கூடிய சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், குழு தலைவரின் ரத்து செய்யப்பட்ட காசோலை நகல் அல்லது IFSC குறியீட்டுடன் கூடிய சேமிப்பு வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் முகவரி சான்று நகல் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். கூடுதல் விவரங்கள் அறிய விண்ணப்பதாரர்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளமான www.hajcommittee.gov.in என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு அரசு முதன்மை செயலாளர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சரி, இந்த ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்வதற்காக இணையதளத்தில் சென்று எவ்வாறு நாம் விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.hajcommittee.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்ல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்னா பார்த்து புரிந்து கொள்ளலாம். இங்க ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க ஆல் இந்தியா நெட்வொர்க் ஆஃப் ஸ்டேட் ஹஜ் கமிட்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் ஹஜ் அப்ளிகேஷன் 2025 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிப்பதற்காக ஃபர்ஸ்ட் லாகின் செய்ய வேண்டும். ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கிறவங்க லாகின் பண்ணிக்கலாம். புதுசாக பதிவு செய்பவர்கள் இங்க கொடுத்திருக்காங்க டோன்ட் ஹேவ் an account registered அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுல குழு தலைவரின் மொபைல் நம்பர் என்டர் செய்ய வேண்டும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி அதன் பிறகு இமெயில் ஐடி, அப்புறம் விண்ணப்பதாரரது பெயர், பாஸ்போர்ட்டில் உள்ளவாறு, அப்புறம் எம்பின் கொடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் எம்பின்ங்கிறது நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். ஓன் பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அப்ளிகேஷன் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. அதாவது 65+ ஏஜ் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி, நீங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்திருக்காங்க, எத்தனை நபர்கள் என்பதை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் இன்ஃபன்ட் கொடுத்திருக்காங்க, குழந்தைகள் எத்தனை பேர் அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஐ அக்ரீட் டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் ஹஜ் 2025 கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அக்ரி டிக் பண்ணிக்கோங்க, எஸ். அப்புறம் இந்த செக்யூரிட்டி பின் நீங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் பர்சனல் டீடைல்ஸ் போன்ற தேவையான தகவல்கள் எல்லாமே என்டர் செய்து அப்புறமா 1/1/2026 வரை செல்லத்தக்க பாஸ்போர்ட் நகல் பிரவுஸ் பண்ணி அப்லோட் செய்ய வேண்டும். அப்புறமா உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று, ஒயிட் பேக்ரவுண்டுடன் கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று பிரவுஸ் செய்து அப்லோட் செய்ய வேண்டும். போன்ற விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து உங்க விண்ணப்ப படிவத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இமெயில் வழியாக அல்லது SMS வழியாக உங்களுக்கு பின்னர் தகவல்கள் தெரிவிக்கப்படும். இந்திய ஹஜ் கமிட்டியானது தெரிவு செய்யக்கூடிய நபர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஆகவே இந்திய ஹஜ் கமிட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2025ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.